ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரசமலாய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாகவும் சூப்பராகவும் வரும். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரசமலாய்க்கு ஃபஸ்ட்டு ரபடி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பேனில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். நல்ல சூடு வந்ததுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு சுகர் சேர்த்துக்கிறேன். நல்லா சூடு வந்து பொங்கி வர ஸ்டேஜில் சுகர் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பிஞ்ச் அளவு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பேக்கரி கடையில் இருக்கிற மாதிரியே கலரிங் வேணும்னா எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ கலரிங் நல்லா இருக்கும். நான் குங்குமப்பூ கலர் மட்டுமே போதும்னு நான் ஃபுட் கலர் இன்றைக்கி சேர்த்துக்கல. நட்ஸு உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸு சேர்த்துக்கோங்க. நான் பாதாமும் பிஸ்தாவும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 15 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுலேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. 1 லிட்டர் பால் வந்து நம்ம ரசமலாய் செய்ய போகிறோம். 1/2 லிட்டர் ரபடிக்கு பால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 15 நிமிஷம் இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா 20 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. ரபடி கரெக்டாக இருக்கும். ரசமலாய்க்கு ரபடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் கலர்லேருந்து நமக்கு பாலோட கலர் குங்குமப்பூவோட கலர் நல்லா இறங்கியிருக்கு பாருங்கள். உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும். இதை ஒரு சைடு வச்சுட்டு இப்போ ரசமலாய்க்கு நம்ம பால் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பால் கொதிச்சிருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு பெரிய லெமன் வந்து எடுத்து சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஸ்பூன் வச்சு இல்லை இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்டுட்டே இருக்கும் போது நமக்கு திரிஞ்சு வரும். பால் சூப்பராக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு திரையில் இது பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்த்துட்டு அடியிலேருந்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு நீங்கள் கிளறிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சு வந்துடும். திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு வடிகட்டி வச்சு பாலை வடிகட்டிக்கலாம். பால் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு வடிகட்டியில் நம்ம வடிகட்டிக்கலாம்.
பால் திரியறதுக்காக நம்ம லெமன் சேர்த்துருக்கோம். லெமனோட ஃப்ளேவர் வந்து பாலில் இருக்க வேண்டாங்கிறதுக்காக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இன்னும் நல்லா அலசிட்டு வடிகட்டிக்கலாம். வடிகட்டினதுக்கப்புறம் இன்னும் அதில் தண்ணி இருக்கும். அதனால் காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வெளியாகிரும். தண்ணி எல்லாம் ரசமலாயில் உள்ளது வெளியாகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ நம்ம கையால் அழுத்தம் கொடுத்து பிசையணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். எந்த அளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்து நம்ம ரசமலாய் பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். கையில் லைட்டாக நெய்யோ இல்லை எண்ணெயோ லைட்டாக தடவிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் ரவுண்டு பிடிக்க நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே மாதிரி குட்டி குட்டியாக அழகாக ரசமலாய் பேடாக எடுத்து இதே மாதிரி உள்ளங்கையில் வச்சு இதே மாதிரி ரவுண்டாக அழகாக வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உள்ளங்கையை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு ரவுண்டாக கிடைக்கும். இதே மாதிரியே எல்லாத்தையும் குட்டி குட்டியாக ரவுண்டாக அழகாக பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ரசமலாய்க்கு தண்ணி வச்சு கொதிக்க வைக்கிறதுக்காக 1 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன். 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு சுகருக்கு 2.5 கப் தண்ணி சரியாக இருக்கும். உங்களுக்கு தித்திப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க. அது ரசமலாய்க்கு இப்போ வைக்கிற தண்ணியாக இருக்கட்டும் இல்லை ரபடியில் நம்ம சேர்த்துக்கிட்ட பாலுக்காக இருக்கட்டும். சுகர் உங்களுக்கு இன்னும் கூட வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நான் இது வந்து எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி இருக்குங்கிறதுக்காக நான் கரெக்டான அளவில் சேர்த்துருக்கேன். தண்ணி நல்ல கொதி வந்துருச்சு. ஃபுல்லுலேயே வச்சுக்கோங்க, ஸ்லோ பண்ண வேண்டாம். நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் போதே ஒன்று ஒன்றா எடுத்து அழகாக போட்டுடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம போட்டதை விட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ சூப்பரான ரசமலாய் ரெடி ஆகிடுச்சு. ரபடியில் எடுத்து ரசமலாயை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். பார்க்குறதுக்கே கலர் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு.
சூப்பரான ரசமலாய் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபுல்லாக அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.